வணக்கம் ரதி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா நெமிடி ஊராட்சியை சேர்ந்த அடிக்கல்பட்டு கிராமத்தை சேர்ந்த 8க்கும் மேற்பட்ட பெண்கள் தினந்தோறும் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகில் உள்ள தனியார் பீர் கம்பெனியில் பணிக்காக கம்பெனி டிரான்ஸ்போர்ட் பிரிவு தனியார் வேன் மூலம் பணிக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை இதே போல் அந்த கம்பெனி அந்த வேனில் திருவள்ளூர் அடுத்த நெய்யூர் பகுதியை சேர்ந்த திருநாவுக்கரசு என்ற ஓட்டி சென்ற வாகனத்தில் அந்த அடிக்கல்பட்டு கிராமத்தை சேர்ந்த 8 பெண்கள் அந்த தொழிற்சாலைக்கு சென்றுள்ளனர். அப்போது அருங்குளம் சாலையில் வந்து கொண்டிருந்த போது சாலையில் பார்த்தோம்னா அங்கு சாலை போடும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதில் பார்த்தோம்னா அந்த சாலையில் முழுவதும் பெயர்க்கப்பட்டு ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு சாலை பணியானது நடைபெற்று வருகிறது. அதே போன்று மாற்று வேலைக்கு செல்லும் மேலும் ஒரு 3 ஆண்கள் அந்த வேனில், அதாவது மொத்தம் டிரைவரோடு சேர்த்து 12 பேர் அந்த வேனில் பயணம் சென்றுள்ளனர். அப்போது அந்த அரும்பாக்கம் அந்த வழியை வந்து கொண்டிருந்த போது அந்த வேன் டிரைவர் அந்த தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த வேன் அருகில் இருந்த கால்வாய், அதாவது சுமார் 8 முதல் 10-12 அடி நீளம் அந்த கால்வாயில் இந்த தொலைபேசி பேசி வாகனத்தை ஓட்டும் போது நிலை தடுமாறி அந்த கால்வாயில் வேன் கவிழ்ந்துள்ளது. இதனால் அந்த பகுதியை சேர்ந்த 8 பெண்கள் உட்பட 12 பேர் அடிபட்டு தற்போது திருத்தணி தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக அந்த சாலை போடுவதற்காக கற்கள் பெயர்ந்து தோண்டப்பட்டு சுமார் 1 மாதத்துக்கு மேல ஆகி இருக்கும் நிலையில் சாலை சரியாக போடப்படாததாலும் ஓட்டுநரின் அந்த செல்போன் பேசிக்கொண்டு சென்றதாலும் அந்த வேன் விபத்தானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அடிப்பட்ட அந்த 8 பெண்கள் உட்பட 12 பேர், அதாவது ஓட்டுநருக்கும் தற்போது அந்த விபத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 12 பேரும் திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஓட்டுநர் செல்போன் பேசிக்கொண்டு சென்றது இந்த விபத்துக்கு காரணம் என்று வேனில் சென்றவர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர்.